ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு குக் வித் வினோ. இன்றைக்கி நான் உங்கள் கூட ஒரு பயனுள்ள தகவலை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து. இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறது ஒரு டிஐஒய் காக்ரோச் கில்லர். மார்க்கெட்டில் நியூமரஸ் ஆப்ஷன்ஸ் காக்ரோச் கில்லருக்காக இருக்குது. ஆனால் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறது ஒரு சீப்பஸ்ட் அண்டு சேஃபஸ்ட் காக்ரோச் கில்லர். மார்க்கெட்டில் இருக்கிறது நிறைய ப்ரைஸ் ரேஞ்சில் விற்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அதில் நிறைய டாக்ஸிக் இருக்கிறதுனால ஹெல்த் இஷ்யூஸ் வருங்கிற பயமும் இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய மூணு பொருட்களை வச்சு ஒரு சூப்பரான ஃபாஸ்டஸ்ட் டிஐஒய் காக்ரோச் கில்லரை ரெடி பண்ணிடலாம். இந்த பவுடர் மிக்சர் ஒரு நேச்சுரல் அண்டு சேஃப் ரெமடினே சொல்லலாங்க. இந்த பவுடர் மிக்சரை யூஸ் பண்ணி வீட்டில் இருக்கக்கூடிய கரப்பன் பூச்சியை நம்ம ஈஸியாக விரட்டிடலாம். நம்ம டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக கிச்சனில் வேலை செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன வேணும்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதற்கு தேவையானதெல்லாம் பேக்கிங் சோடா, சுகர், அப்புறம் மைதா மாவு. இந்த பொருள்கள் எல்லாத்தையும் என்ன அளவில் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றதான் இங்கே இம்பார்ட்டண்ட். பேக்கிங் சோடா ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். பேக்கிங் சோடா பொதுவாக எல்லார் வீடுகள்லையும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இந்த பேக்கிங் சோடாவை நான் 3 மடங்கு எடுத்துக்கிறேன், அதாவது 3 பார்ட்ஸ். இந்த பேக்கிங் சோடா காக்ரோச்சஸோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை ஸ்பாயில் பண்ணி அதை டெத்து வரைக்கும் இழுத்துட்டு போகும். அடுத்ததான் மைதா மாவு, அது 3 மடங்கு எடுத்துக்கிறேன், அதாவது 3 பார்ட்ஸ். இந்த மைதா மாவு நம்ம ஒரு எக்ஸ்பைரி டேட் முடிஞ்ச மைதா மாவு இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பூச்சி வண்டு விழுந்த மைதா மாவாக இருந்தாலும் அதையும் நம்ம கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சுகர் இங்கே 1 பார்ட் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன், அதாவது 1 மடங்கு. இந்த சுகர் தான் காக்ரோச்சஸஸ் அப்படியே அட்ராக்ட் பண்ணும். இதை எல்லாத்தையும் நம்ம கலந்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பவுடர் மிக்சரை ஒரு சின்ன பவுலில் போட்டு எங்கெங்கே கரப்பான் பூச்சி நடமாட்டம் இருக்கோ அங்கே வச்சிடணும். அப்படி வச்சுட்டா அந்த கரப்பான் பூச்சி இந்த பவுடர் மிக்சரை சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படியே செத்து போயிடும். ஃபர்தராக அதோட கவுண்ட்ஸ் அதிகமாகாமல் அதோட இனப்பெருக்கத்தை நம்ம கம்மி பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் வணக்கம்.